ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து 2 கருப்பு சட்டை கடையரி பார்க்குறேங்க. ஒன்று வந்து தலையத்து கடையரி, ஒன்று 2ஆம் நேத்து கடையரிங்க. வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஹெச்எப் கடையரிங்க. 2ஆம் ஈத்துங்க. 6 பல் கிடாரி, 2ஆம் ஈத்துங்க. கிடாரி கன்றுங்க. கன்று ஈண்டு இன்னோட 5 நாட்கள் ஆகுதுங்க. கிடேரி நல்ல கிடேரிங்க. நல்ல பிளாக் அதிகம், ஒயிட் கம்மிங்க, பிளாக் அதிகங்க. நல்ல கிடேரிங்க. நல்ல வம்சமான கிடேரி, நல்ல ஜாதி கூறான கிடேரிங்க. கைகால் சுத்தத்தில் இருக்குது. நல்ல குறுங்கால் கிடேரிங்க. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நல்ல பைச்சட்டுங்க. நல்ல உள்மடி மாடு, அடைச்ச மடிச்சட்டுங்க. மின்மடி மாடு, படந்த மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க. எப்பவுமே ரோஸ் காம்பில் வந்து கச்சப் மாட்டை பொறுத்தளவுக்கு ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்தாவே கறவைத்திறன் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. நல்ல மடிச்சட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே காலையில் ஒரு 6, சாயந்தரம் 5, ஒரு 11 லிட்டர் பால் தலையத்துலேயே கறந்துருக்காங்க. இப்போ வந்து 2ஆம் நீத்துங்க. இன்றைக்கி கன்று போட்டு 5 நாட்கள் ஆகுதுங்க. இன்றைக்கி கண்டிஷன் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 லிட்டர் வரும், சாயந்தரம் ஒரு 5 லிட்டர் வருங்க. இன்றைக்கி கண்டிஷனுக்கு அந்த பழைய பால் 11 லிட்டர் பால் வருது. ஒரு 7, 6 ஒரு நாளைக்கு ஒரு 13 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. காலையில் ஒரு 7, சாயந்தரம் ஒரு 6, 13 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. நீங்கள் அந்தளவுக்கு அடர் தீவனம், தாளை தீவனம் தெளிவாக வச்சிங்கன்னா 7, 6 கேரண்டியாக கறக்கலாங்க. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. எந்த குறைபாடும் இல்லைங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்லில் 6 பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க. 2 பல் பால் பல் இருக்குதுங்க. ஹெச்எப் கடையை பொறுத்தளவுக்கு எப்போவுமே சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஹெச்எப்பாக இருந்தாலும் சரி, ஜெர்சி மாடாக இருந்தாலும் சரிங்க, எந்த அளவுக்கு அடர் தீவனம், தாழ் தீவனம் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் கறவை திறன் வந்து கூடி வருங்க. கறவை வந்து தெளிவாக நல்லா மேய்ச்சி அந்த டைமுக்குள்ளே தீனி போட்டு டைமுக்கு கரெக்டாக காலையில் 6 மணினா சாயந்தரம் 6 மணினா அந்த டைமுக்கு கரெக்டாக பால் கறந்தீங்கன்னா, அந்த பாலோட அளவீடு வந்து குறையாமல் கரெக்டாக கறக்குங்க. சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு அதுதான் முறைங்க. அந்த கரெக்ட் டைம் தண்ணி காட்டணும், கரெக்ட் டைம் பால் கறந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பால் வந்து குறையாமல் இருக்கும். இது எதனால நம்ம இந்த சொல்கிறோம்னா, நாம் வந்து ஏற்கனவே மாட்டு பண்ணை வச்சுருந்தேங்க. அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். காலையிலையும் சாயந்தரம் கரெக்ட் டைம் தண்ணி ஆட்டணும். கரெக்ட் டைம் கறந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காலையில் இருக்கிற பால் சாயந்தரம் அதே பால் குறையாமல் இருக்குங்க. தெளிவான கிடாரிங்க ஹெச்எப்பில். கன்று வந்து ஜெர்சி கன்று, செவலை கன்றுங்க, கிடாரி கன்று. மாடு வந்து ஹெச்எப் மாடு. தெளிவான கிடாரி, 2ஆம் ஈத்தில் தெளிவான கிடாரி. கறவைக்கு நல்லா பூமாக இருக்குது. தம்மர் நல்லா பெருந்தமருங்க. 4 காம்புகள் ஒரே சீராக இருக்குது. முன்னதாக கிடையாது. 4 காம்புகள் ஒரே சீராக இருக்குதுங்க. தெளிவான கிடாரி. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 54,000 சொல்லுதுங்க. இந்த ஜெர்சி இந்த கச்சப் கிடாரியோட விற்பனை விலை 54 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்கணுன்னா விற்பனைக்கு ஹெச்எப் கிடாரிங்க. விற்பனைக்கு ஹெச்எப் கிடாரி தலையத்து கிடாரிங்க. 2 பல் கிடாரி. தலையத்து கிடாரி 2 பல் கிடாரி. 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் ஒரு 5 நாள் 5 to 20 நாளில் கன்று ஈண்டி விடுங்க. நல்ல ஜாதி கிடாரிங்க. நல்ல பேட்ச்சு, நல்ல ஜாதி கிடாரிங்க. கொம்பு நல்ல ஆஸ் கொம்பு, நல்ல வம்சமான கிடாரி. 4 காம்புகள் கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க. நல்லா மடிச்சட்டு, நல்ல மடிக்கட்டாக இருக்குது. நல்ல மின்மடி மாடு, படந்த மடிச்சட்டாக வருங்க. கிடாரி நல்லா நைஸ் இருக்குது, உடசல் இருக்குதுங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லைங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. பின்னாடி நல்லா பார்த்தா 2 பல். அடுத்து 4 பல், 6 பல் கடமலைக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாக எந்திரிச்சு வருங்க. அதே மாதிரி நல்ல வாய் கெடசான கிடாரி. அடர் தீவனம், தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. இந்த கிடாரி ஹெச்எப் கிடாரியோட விற்பனை விலை 49 ரூபா சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்மக்கிட்ட இப்போ ஏற்கனவே ரெகுலராக நம்ம முதல்ல நாட்டு மாடு மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ சிந்து மாடு, கலப்பின மாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே நம்மக்கிட்ட ரெகுலராக 10 மாடு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம பண்ணைக்கு வந்து காலையில் ஒரு 6, சாயந்தரம் 6க்குள்ளே வந்தீங்கன்னா எந்த மாடு வேணுங்க, மாடுகள், கன்றுகள் எது வேணாலும் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நம்ம லாங்காக இருந்தால் ஜாயிண்ட் வாடகையும் பண்ணி கொடுக்கலாம், தனி வாடகையும் பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம சென மாட்டுக்கு வந்து கேரண்டி கட்டி தான் கொடுக்குறோம். கன்று மாடாக இருந்தால் கறந்து பார்த்து கொடுக்குறோம். அதில் எந்த மாற்றங்களும் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.